எங்கேயோ அர்ஜென்டினால பிறந்த ஒருத்தருடைய ஃபோட்டோவ இளைஞர்கள் ஏன் அவங்கவங்க டீ-ஷர்ட்ல, கார்ல, பைக்ல, கீ செயின்ல வச்சிருக்காங்கன்னு என்னைக்காவது யோசிச்சது உண்டா? இந்த உலகம் ரொம்ப அழகான உலகங்க. இந்த உலகம் கடவுள் படைச்ச அழகான உலகத்துல எல்லாரும் சமம் தானே! ஏன் இங்க ஒருத்தவங்க மட்டும் வறுமையிலும், அடிமைத்தனத்திலயும், அடக்குமுறையிலயும், இன்னொருத்தவங்க ரொம்ப அடக்குமுறையின் உச்சத்திலயும், அநீதிய ஆண்டுட்டு இருக்கவங்களாகவும், ரொம்ப வசதி படைச்சவங்களாகவும் ஏன் இங்க இருக்கணும்? இந்த இருவர்களுடைய இடையில என்ன இருக்கு? அது வர்க்கம். அநீதி, அடக்குமுறையின் உச்சம். இதை எதிர்த்து அடிமைப்பட்டு கிடக்கும் மக்களின் விடுதலைக்காக போராடியவர் தான், புரட்சி பண்ணியவர் தான் சேகுவேரா. ஏன் எல்லாரும் இந்த வீடியோவை பார்க்கணும் அப்படின்றத இந்த வீடியோட எண்டுல சொல்றேன். இந்த வீடியோவை எல்லாரும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒரு சப்ஸ்கிரைப் யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையை மாத்தலாம். இந்த வீடியோ உங்களோடதா இருக்கலாம், இல்ல இன்னொருத்தருடைய வீடியோவா கூட இருக்கலாம். அவங்க இந்த வீடியோ அவங்கள சென்றடையணும் அப்படின்னா நீங்க பண்ற ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1928 ஜூன் 14த் அன்னைக்கு அர்ஜென்டினால ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்த சமயத்துல, இந்த குழந்தை பிற்காலத்துல இந்த உலகமே தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாவீரனா உருவெடுப்பான் அப்படின்றது அவங்க பெத்தவங்களுக்கு அன்னைக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. அந்த குழந்தை பேர் தாங்க சேகுவேரா. ஆனா அந்த குழந்தையினுடைய பிறப்பு எவ்வளவு கடினமா இருந்துச்சு தெரியுமா? அந்த குழந்தை பிறக்கும்போது ஒரு ஆஸ்துமா நோயால பிறந்துச்சு. அந்த எந்த அளவுக்கு கஷ்டமான நோய்னா, அந்த குழந்தையால மூச்சு விட முடியாது. அதன் காரணமாக அந்த அந்த குழந்தை சிறு வயசுல ஸ்கூலுக்கு போனதில்ல. ஸ்கூல் படிப்பு வீட்ல வச்சு சொல்லிக் குடுத்துருக்காங்க. ஆனா அந்த குழந்தைக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை. என்னைய மாதிரி இருக்கிற நோயாளிகளுக்கு நான் மருந்து கண்டுபிடிச்சு நான் கொடுப்பேன் அப்படின்ற மாரி ஒரு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு உதவி குணம் கொண்டவரா தான் சேகர் அன்னைக்கு இருந்திருக்காருங்க. அதன் காரணமாக அவர் ஒரு டாக்டர் படிப்பு படிக்கிறதுக்காக ஒரு காலேஜ்ல ஜாயின் பண்றாரு. காலேஜ்ல ஜாயின் பண்றாரு. ஆனா 1 வருஷம் 1 1/2 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, காலேஜ்ல சொல்றாரு, "நான் ஒரு 1 வருஷம் நான் கொஞ்ச நாள் காலேஜ்லருந்து விடுபடுறேன்." ஏன்னு கேட்கும்போது, "நான் அந்த லத்தீன் அமெரிக்கா ஃபுல்லா சுத்த போறேங்க." அப்படின்றாரு. ஏன்னு கேட்டா, இங்க உள்ள மக்களுக்கு எந்த விதமான நோய்கள் இருக்கு, அதுக்கு என்னால என்ன செய்ய முடியுன்றத நான் புரிஞ்சுக்கணும், நான் தெரிஞ்சுக்கணும், அதனால சுத்த போறேன் அப்படின்றாரு. ஒரு மோட்டார் சைக்கிள் எடுத்துட்டு மனுஷன் தன்னுடைய ஃப்ரெண்ட கூப்ட்டுட்டு 4000 கிலோமீட்டர் சுத்துறாருங்க மனுஷன். அவர் சுத்தும்போது, அவரு திரும்புற திசையெல்லாம் அவர் கண்ல பட்ட காட்சி என்ன தெரியுமா? வறுமை, மக்களுடைய வறுமை, தொழுநோய் அதிகமா இருக்கிறதுன்றத பார்க்குறாருங்க. அநீதியின் கீழ மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றத புரிஞ்சுக்கிறாரு. தொழுநோயாளிய தொட்டு அரவணைச்சு அவங்களுக்கு தேவையான முதலுதவி செய்றாரு. தேவையான ஆறுதல் வார்த்தைகள கூறுறாருங்க. நம்மலாம் பக்கத்திலேயே போக மாட்டோம். அவருடைய அன்றைய அனுபவங்கள பகிர்ந்து புத்தகங்களா வெளியிட்டிருக்காங்கங்க. பிற்காலத்துல 2004ல அது திரைப்படமாட்டம் வெளிய வந்திருக்கு. தி மோட்டார் சைக்கிள் டைரீஸ். ஒரு வழியா அந்த சுற்றுப்பயணத்த முடிக்கிறாரு. அவருடைய படிப்பு நிறைவு செய்றாரு. டாக்டரும் ஆயிடுறாருங்க. அவர் டாக்டர் ஆயிட்டு ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு கை நிறைய சம்பளம் வாங்கிட்டு நல்ல லைஃப் கிடைச்சுச்சு சொல்லி உட்காரல. அவர் ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டாரு பார்த்தீங்களா? அந்த சுற்றுப்பயணத்தில அவர் என்னெல்லாம் காட்சி கண்டாரோ, அந்த காட்சி மக்களிடத்திலிருந்து மறைஞ்சிருக்கும்னு நெனச்சுட்டு திரும்ப ஒரு முறை அவருடைய சுற்றுப்பயணத்தை மேற்கொள்றாரு. அவர் அன்று என்ன காட்சி கண்டாரோ, அந்த காட்சி துளி கூட மாறலங்க. அதே வறுமை, அதே நோய், அதே அடிமைத்தனம், அதே துன்புறுத்தல். ஏன் இந்த மக்களுக்கு இவ்வாறு நடக்குது அப்படின்ட்டு அவர் திங்க் பண்றாரு. திங்க் பண்ணும்போது மனுஷனுக்கு ஒண்ணு புரியுதுங்க. அன்றைய வல்லரசு நாடுகள், அந்த நாடுகளுடைய ஆதிக்கம், அந்த நாடுகளுடைய அடிமைப்படுத்தக்கூடிய தன்மையை அவர் புரிஞ்சு கொள்றார். விதைத்துக் கொண்டே இரு, முளைத்தால் மரம், இல்லையேல் உரம். இது சேகுவாரோட ஒரு பொருத்தமான வாசகம். இந்த வாசகத்தை போல தாங்க அவருடைய வாழ்க்கை இருந்துச்சு. ஏன் இந்த மக்களுக்கு இவ்வளோ வறுமை? ஏன் இந்த மக்கள் அடிமைப்படுத்தி வைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது திங்க் பண்ணுறாரு. திங்க் பண்ணும்போது அவர் கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கான காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கிறாரு. அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகளுடைய ஆதிக்கம் தான் அதுக்கு காரணன்றத அவர் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இந்த மக்களுடைய நிலைமையை நான் மாற்றுவேன். இந்த மக்களை நான் வறுமையில இருக்க விட மாட்டேன். இந்த மக்களை மேலும் மேலும் அடிமைப்படுத்தி வைக்கப்பட்டிருக்க கூட்டத்திலிருந்து விடுதலை வாங்கி கொடுக்கணும். இந்த மக்களுக்காக நான் போராடணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. நினைச்சது மட்டும் இல்ல. அவரு அது நினைச்சத அவரு செய்யணும் அப்படின்றதுக்காக கௌதமாலான்னு ஒரு நாட்டுக்கு போறாரு. ஏன் கௌதமாலான்ற நாட்டுக்கு போறாரு அப்படின்னா, அங்க போயிட்டு புரட்சி பாடம் படிக்கிறதுக்காகவும், அந்த புரட்சியாளனா இருக்கக்கூடிய பயிற்சி எடுக்கிறதுக்காகவும் அந்த நாட்டுக்கு போறாரு. அந்த நாட்டுல பார்த்தா, அந்த நாட்டிலயும் இதே காட்சிய பார்க்குறாரு. வறுமை, அடிமைத்தனம்ன்ற காட்சி அங்கேயும் பார்க்குறாரு. அதுக்கு காரணமும் இந்த வல்லரசு நாடுகளுடைய ஆதிக்கம் தான். ஒரு நாட்ட அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க. அந்த நாட்டினுடைய வளர்ச்சிய இவங்க எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த அங்கேயும் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அங்க ஒரு புரட்சி பாடத்த முழுமையா படிக்கிறாரு. ஒரு புரட்சியாளனுக்கு தேவையான பயிற்சி அங்க முழுமையா எடுக்கிறாரு சேகுவேரா. இந்த நாட்டுல எவ்வளவோ தலைவர்கள், எவ்வளவோ புரட்சியாளர்கள், எவ்வளவோ போராளிகள் இருந்தும், ஏன் இந்த சேகுவேரான்ற ஒரு மனுஷனுக்கு மட்டும் இவ்வளோ பேர் புகழ் எனக்கு சிந்திச்சதுண்டா? ஏன்னா, இவர் தனது நாட்டுக்காகவோ, தனது மக்களுக்காகவோ போராடல.
பக்கத்து தேசத்தில் மக்கள் வறுமையில் இருக்காங்க, அடிமைத்தனத்தில் இருக்காங்க, அவங்களுடைய விடுதலைக்காக போராடினாரு. இதுக்கு அவருடைய பதில், இந்த உலகத்தில் மக்கள் எங்கெல்லாம் வறுமையில் இருக்காங்களோ, எங்கெல்லாம் அடிமைப்படுத்தப்பட்டு கிடக்கிறார்களோ, அவர்களுடைய விடுதலைக்காக நான் போராடுவேன். ஏனென்றால் இந்த உலகத்தில் வறுமையில் இருக்கும் மக்கள் எல்லாம் என் உடன்பிறவா, சகோதர சகோதரிகள் என்று சொல்கிறார் சேகுவேரா. ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்திருந்தார், ஒரு டாக்டர் படிச்சிருந்தார், டாக்டரும் ஆனார், ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார், கவுதமாலான்ற நாட்டுக்கு போனார், அந்த நாட்டில் ஒரு புரட்சியாளனுக்கு தேவையான பாடம் படித்தார், ஒரு புரட்சியாளனுக்கு தேவையான பயிற்சி அவளை எடுத்தார், தன்னை ஒரு முழு நேர புரட்சியாளனாக முன்னிறுத்தினார் சேகுவேரா. இப்படி இருக்கும்போது சேகுவேரா தன்னுடைய சிறு வயசு நண்பர் ஃபிடல் காஸ்ட்ரோ மீட் பண்ணுறாங்க. ஃபிடல் காஸ்ட்ரோட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி கியூபா மக்கள் வந்து வறுமையில் இருக்காங்க, அங்கே வந்து அடக்குமுறை ஜாஸ்தி இருக்குது, நம்ம அங்கே வந்து ஒரு புரட்சி பண்ணி அங்கே மக்களாட்சி உண்டாக்கணும், கியூபானுடைய விடுதலைக்கு நம்ம போராடணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. இங்கேருந்து கியூபா விடுதலைக்காக புறப்பட்டு போகிறாங்க. புரட்சியாளர்கள் போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 1 lakh 2 lakh பீப்புள்ஸ் போனால் தான் அங்கே வந்து ஒரு பெரிய புரட்சி உண்டாக்க முடியும் இல்லையா? பட் அங்கேருந்து போன புரட்சியாளர்களுடைய எண்ணிக்கை வெறும் 82 பேர், சொன்னால் நம்ப முடியாது. அந்த அளவுக்கான ஒரு கவுண்டிங் பீப்புள்ஸ் தான், வெறும் 82 பேர் தான் போகிறாங்க. அங்கே கியூபாக்கு போகிறாங்க, மக்களிடத்தில் புரிய வைக்கிறாங்க, பல மதங்களாக அங்கே புரட்சி நடக்குது, மக்களிடத்தில் புரியுறாங்க, மக்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க, அங்கே மக்களாட்சி உண்டாகுது, கியூபா விடுதலை அடைகிறாங்க. இன்றைக்கி உலகத்திலே நம்பர் 1 இருக்கக்கூடிய ஒரு நாடு கியூபா. எதுலன்னு கேட்டிங்கன்னா மருத்துவம். அந்த மருத்துவத்துக்கு அந்த நம்பர் 1 இடத்தை அடைகிறதுக்கு அந்த கியூபா மக்களுக்கு அன்னைக்கே விதை போட்டது சேகுவேரா. அப்படி சொன்னால் அன்றைக்கி எத்தனை பேருக்கு தெரியுன்றது தெரியல. கியூபாவோட அதிபராக ஃபிடல் காஸ்ட்ரோ வராரு. சேகுவேரா வந்து தேசிய வங்கியினுடைய தலைவராக இருக்க வைக்கிறாங்க. ஆனால் அவருக்கு அதிலலாம் விருப்பம் இல்லை. அவர் வந்து தொழில்துறை ஆராய்ச்சியில் அதில் பொறுப்பு கேட்குறாங்க, அதில் கொடுக்குறாங்க. கொஞ்ச நாள் வேலை பார்க்குறாரு. திடீர்னு பார்த்தீங்க ஒரு நாள் அவரை காணோம். எல்லோரும் தேடுறாங்க. ஒரு லெட்ரு மட்டும் கிடச்சிது. அந்த லெட்டர் அவர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, என்னுடைய வேலை இங்கே முடிந்தது, நான் அடுத்து பக்கத்தில் காங்கோன்ற நாட்டுக்கு போகிறேன், அங்கே மக்கள் வறுமையில் அடிமைத்தனத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அங்கே என்னுடைய புரட்சி தொடரும்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு மனுஷன் போயிட்டார். இந்த சமயத்தில் அமெரிக்கா வந்து இவரை வந்து தேடுறாங்க. ஏன்னா இவரால் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை, தேடுறாங்க. அவர் செத்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான பரப்புரெல்லாம் பரப்புகிறாங்க. அமெரிக்கா ஒரு பக்கம் தேட, இவருக்கு ஆங்கிலப்பு தன்னுடைய முயற்சியை மேற்கொள்கிறாரு. அங்கேயும் மக்களுக்கான சில பல நல்ல விஷயங்களும் செய்கிறாரு. அங்கேருந்து பொலிவியான்னு ஒரு நாட்டுக்கு போகிறாரு. அங்கேயும் மக்கள் ரொம்ப பின்தங்கி இருக்காங்க, வறுமையில் இருக்காங்க. அங்கேயும் போயிட்டு புரட்சி பண்ணுறாரு. ஆனால் விதி யாரை விட்டதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு சிறிய பொண்ணு, ஒரு சின்ன பொண்ணு காட்டி கொடுக்க சேகுவேராவை வந்து பிடிக்கிறாங்க. பிடிச்சி ஒரு சிறை மாதிரி ஒரு கட்டிடத்தில் அடைச்சி வைக்கிறாங்க. விடிஞ்சால் அவருக்கு வந்து மரண தண்டனை அப்படின்ற ஒரு தீர்ப்பு சொல்லப்படுது. சேகுவேராவின் மரண தண்டனை நிறைவேற்றுவதற்காக பூட்டி அறையில் ஒருவர் வந்து நிற்கும் பொழுது ஏதோ தயக்கத்துடன் நின்று கொண்டிருக்கிறார். அவரிடம் சேகுவேரா சொல்கிறார், உனக்கு தயக்கம் வேண்டாம், உன்னுடைய வேலை நீ செய்து கொள். நீங்கள் என்னை கொல்ல மட்டும்தான் முடியும், என்னை தோற்கடிக்க முடியாது, என்னுடைய புரட்சி மேலும் வளரும் அப்படின்னு சொல்லி 9 குண்டுகள் தன்னுடைய உடம்புல பரிசா வாங்கி அந்த மண்ணில் சாஞ்சார். சேகுவேரா கடைசி இறுதி நிமிடங்கள் இவ்வாறு தான் அமைந்தன. இந்த வீடியோவை ஏன் பார்க்கணுன்னே இந்த வீடியோட கடைசி எண்டில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? நம்ம வீட்டை விட்டு வெளியே போகும்போது அநேக இடங்கள் நம்ம போகும். அந்த இடங்கள் ஏதோ ஒரு தவறு நடக்கலாம், நமக்கு இல்லை அடுத்தவங்களுக்கு, அது நம்ம கண்ணு முன் நடக்கும். நம்ம சேகுவேரா மாதிரி புரட்சிலாம் பண்ண முடியாது, புரட்சி பண்ண வேண்டாம். சில தவறுகள் நம்ம ஒன்று கூடினாலே அந்த தவறு நடக்காது அப்படின்னா நம்ம இனிமேல் ஒன்று கூடுவோம். அந்த இடத்துல நம்ம வந்து நின்றுட்டா போதும், தவறு பண்ணுறவன் அந்த இடத்த விட்டே ஓடி போயிடுவோம் அப்படின்றது இந்த வீடியோ மூலமாக நமக்கெல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் நம்ம கண்ணு முன் ஏதாவது தவறு நடக்குது அப்படின்னா அதை நம்ம அலோவ் பண்ண வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப் யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையை மாற்றலாம். இந்த வீடியோ யாரோ ஒருவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் ரொம்ப முக்கியம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.